ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89 தான் இடம்பெறுகிறார். அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானால் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விதிகளை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். 1975 ஆண்டு இறுதியில் கொண்டு வந்திருக்கிற விதி என்ன என்று சொன்னால், கழக தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த விதியை மட்டும் யாராலும் மாற்றக்கூடாது என்று அந்த விதியை தெளிவாக 43 பக்க பேரா என்று சொல்வார்களே, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தொண்டர்கள் உணர்வைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தினோமே தவிர அந்த உணர்வுக்கேற்ப இன்றைக்கு என் மீது களங்கம் ஏற்படுத்தி என்னை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று, வருத்தத்திற்கு ஒன்று. அதேபோல என்னை பொறுத்தவரையிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே துரோகத்தை செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டார். அதற்கான பதிலை அந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டிருக்கிற சண்முகருடைய மகன் இங்கே வெளியிட இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது. யார் இங்கே பேசினார்கள், அதற்கான வீடியோக்கள் இருக்கிறது. யார் அன்றைக்கு பொறுப்பிலே இருந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.